வெறும் சாம்பாரும், ரசமுமா வச்சு போர் அடிக்காதீங்கன்னு சொல்றவங்களுக்கு, இந்த டேஸ்டியான கோஃப்தா செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இது செய்றதுக்கு சுரக்காவோட தோலெல்லாம் நீக்கிட்டு, இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இத வாஷ் பண்ணிட்டு, அதனுடைய தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு, ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இத ஒரு பால் ஷேப்பில ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ், இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு, 1/4 மூடி தேங்காய், இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா சேர்த்துட்டு 2 தக்காளி சேர்த்துட்டு காஷ்மீரி மசாலா, கரம் மசாலா, பெப்பர் தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கிற ரேஷியோவில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுமே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பால் இதில் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த கோஃப்தா எல்லா ஃபுட்டுக்கும் சூட் ஆகிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.